வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் இன்னைக்கு எபிசோட் பற்றி பார்க்கலாம். நேற்று எங்கே கட் பண்ணாங்களோ அப்படியே இங்கே வந்துட்டாங்க. 3 பேர் அந்த முக்கோண காதலை முடிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. கையெடுத்து கும்பிட்டாங்க, அழுதாங்க. அரோரா கம்ருதன் என்ன மாதிரி பழகுனாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். பாரு எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உத்தமம் மாதிரி பேசுகிறான் அவன். அதுக்கப்புறம் எதுக்கு அங்கே தடவிட்டு இருந்த முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சரி, இதை முதல்ல பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தோம். அரோரா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டும் கிடையாது, ஃபேமிலி மாதிரி அப்படின்னு ஏதோ கதை சொல்கிறாங்க. இந்த 3மே வந்து உருட்டுற பீஸுங்க தான். சிம்பிளாக சொல்லணும், புரியுற மாதிரின்னா ஃப்ராடுகள் தான். இது ஃப்ராடுத்தனம் தான். ஏன்னா ஒன்று ஒழுங்காக பேசுறதில்ல, கொஞ்சமும் நேர்மை 3 பேர்கிட்டையுமே கிடையாது. அதனால இவங்களுக்குள்ள வந்து மாநாடு போட்டு கடைசியில் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அவங்க அழ ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா இவர் கம்ஃபர்ட் பண்ண போறாரு. இப்ப சொல்லிருக்காருல, இது அடுத்த நாள் நிக்காது பாருங்கன்னு நான் சொல்லான்னு பார்த்தேன். இந்த எபிசோட்லயே நிக்கலையே. ட்ரையாங்கல் லவ்வே எனக்கு வேணாப்பா, நான் சீன்லயே இல்லை, லவ்வே கிடையாதுப்பா இது அப்படி சொல்லிட்டு அரோரா கையெடுத்து கும்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. போனவங்களை திரும்ப கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து பார்வதி இருக்கிறாங்கல்ல, நீ பேசு, அது ஒரு அழகானது, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் பிரச்சனைங்கிறதுனால தானே அதையே அரைச்சிட்டு இருக்கீங்க ரேரன்னு. அதான் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அவர் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு. இப்போ அவர் கோவம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எபிசோட்ல அது வரல. மறுபடியும் டாஸ்க்ல வந்து நடுவில் போய் பேசிட்டு இருக்கான். நீங்க ஏன் ஃப்ரெண்டா பழகக்கூடாது அவங்க கிட்ட, யாருக்கிட்டன்னா கம்ரு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்ல பேசுறாராம்மா. டாஸ்க்ல வந்து அவங்க வந்து இல்ல இல்ல எனக்கு வேணாம், போதும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அரோரா. ஸோ அதனால வந்து ஒரே எபிசோட்ல எத்தனை ஜம்ப்டா அடிப்பீங்க? அதாவது ஃபுல்லா ஃப்ராடு பசங்களா போட்டா, முன்னெல்லாம் ஒரு தப்பு ஒருத்தங்க பண்றாங்க மாத்தி பேசுறாங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஒரு எபிசோட்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே இது நிறைய அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து போட முடியல எபிசோட்ல. டைமிங்கும் கம்மி தானே. ஸோ யாரா எப்படா பொறுக்குனீங்க இந்த கூட்டத்தை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த முக்கோண கதையில அதுக்கப்புறம் முடிச்சு விட்டு அவங்க போறாங்கன்னா விட்டுடலாம். உங்களுக்கு வந்து பொசசிவ் ஆகுதுங்கிற அதையே பேசுற. இப்ப வேணான்னு சொல்லிட்டு போறாங்கன்னா விட்டுணும்ல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இல்ல நீங்க பேசலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம், இதெல்லாம் வேற. இது செம்ம இரிட்டேட்டா இருந்தது. டாஸ்க்குள்ளேயும் வந்து அதே தான் பாருங்க, அந்த புருஷன் கம்ருதன் அதே தான், வேற எதுவுமே கிடையாதா. திரும்ப அதுல வந்து அரோராவை எப்படியா உள்ள எடுத்துட்டு வந்துடணும் இந்த 3 நாளுக்குள்ள. அதான் பண்ண போறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவங்க துஷார் கிட்ட போயிட்டு அவங்க இதுக்கு ஒரு ஃபீலிங் சாங் வேற, எல்லாம் கானா சாங் பாட, இதுல வந்து வெண்மதி வெண்மதிய சாங்க்கு அவங்க ஃபீல் பண்ணி போய் துஷார் ரூம்ல அந்த போட்டோவை, ஐ மீன் தலை ரூம்ல இருக்கிற துஷார் போட்டோவை பார்த்து காலையில போய் குட் மார்னிங் சொல்றதெல்லாம் அரோரா வேற லெவல் ட்ராமாமா இது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பத்தி பேசவே விரும்பல. இதை பத்தி லாஸ்டா டீட்டெயிலாவே பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அடுத்து சாண்ட்ரா திவ்யா இந்த பஞ்சாயத்தையும் பேசியிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூவரா எப்படி இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் ஓவரா இருக்கோ, இவர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிரஜன் அவாய்ட் பண்றதுனால அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெண், அவங்க அவ்வளோ எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கிறாங்க. அதனால ஒரு மாசம் ஃபுல்லா இந்த மாசத்துல அப்பா மிஸ் பண்ணிருக்கிறேன் லாஸ்ட் இயர் சொல்லிட்டு அதனால ஃபீல் எப்ப வேணா ஃபீல் பண்ணலாம். அது அந்த மாசம் தான் அப்படி கிடையாது, அது அவங்க பர்சனல் தான். ஆனா இந்த இடத்துல இவர் வந்து நான் கேம் ஆடுறேன், நான் வந்து கட் பண்றேன் இந்த உறவை, இங்க கேம்ல கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்றாருல, அது அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன் சாண்ட்ராவை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எமோட் ஆயிட்டு அவங்க ஒன்று பண்றாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது கன்சிஸ்டண்டா இருந்தா அதை ஒத்துக்கலாம், எஸ் எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சாண்ட்ரா சாண்ட்ரா மட்டும் இல்லை, இப்போ சில பேர் வந்து ஓவர் எமோட்டிவா தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு லாஸ்ட் சீசன்ல பார்த்தோம்ல அன்ஜிதாவா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்படி ஹைப்பரா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஆனால் இந்த மாதிரி எமோட் பண்றதெல்லாம் வந்து இங்க நமக்கு ட்ராமாவா தான் தெரியும், ஹைப்பரா. இங்க கொஞ்சம் சட்டலா இருக்கணும் எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். பட் பார்ப்போம், அவங்களும் அட்டென்ஷன் சீக்காக பண்ண மாதிரி இருக்கு. இதுல சம்மந்தமே இல்லாம திவ்யாவை பிடிச்சி வாங்கன்னு வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க. உனக்கு என்ன தெரியும், எனக்கு 100 பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இந்த மாசம் அப்பா இறந்த மாசம், அது உனக்கு காமெடியா அப்படின்லாம் போட்டு விளாசிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து அவரு ஜான்ல எல்லாம் செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வேற ஒரு கணக்கு சொல்றாரு. இது பிரஜன் தப்பாவும் சொல்லலாம், இல்ல இவங்க இதுல வந்து சாண்ட்ராவுடைய அப்பா எப்ப இருந்தாருன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தான் கரெக்டா சொல்ல முடியுமே தவிர எமோஷனா இருக்கவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால இவர் தப்பா சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அது ஓவர் ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா
பண்ணியிருந்தா அதுவும் சீக்கிரம் மாட்ட போறாங்க. இப்போதைக்கு பார்க்கும்போது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அடுத்து அரோரா ஆதிரை. ஆதிரை வந்து ரொம்ப கரெக்டா கேட்டாங்க. அதை பத்தி நம்ம லாஸ்டா டீட்டெயிலாவே பேசியிருந்தோம். தனியா வீடியோ பண்ணிருக்கிறோம் காலையிலேயே. அதுல நிறைய கட் பண்ணிட்டாங்க. ஆதிரை சிம்பிளா கேக்குறாங்க, அங்க வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என் கூட என்னெல்லாம் பண்ணானோ அதை தான் வியனா கிட்ட பண்ணிட்டு இருக்கிறான். அப்பனா நானும் ஃப்ரெண்டு தானே. இப்ப நான் வந்து ஒரு பண்ணது வந்து வேற அப்படின்னா, அப்ப இப்ப அவன் வியனா கூட பண்ணிட்டு இருக்கிறதும் அது வேற தானே அப்படிங்கிறாங்க சிம்பிளா. ஆனா ஆக்சுவலி அங்க வந்து போட்டு புல்ச்சின்னு வச்சது பாத்தீங்கன்னா அரோராக்கு தான் ஆதிரை. அவன் வந்து இதை பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி கேவலமான கேம். இதை வந்து ஸ்மார்ட் அப்படின்னு வேற சொல்ற நீ அப்படின்னதும் பாத்தீங்கன்னா அவங்க ஈவில் ஸ்மார்ட், ஈவில் ஸ்மார்ட்டான். அதாவது கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ற புத்திசாலித்தனமா. அப்பயும் புத்திசாலித்தனம் அப்படின்றாங்க இந்த அரோரா அக்கா, பலூன் அக்கா. இதை தான் கமருதனுக்கு அட்வைஸா கொடுத்துட்டு இருந்தாங்க போன வாரத்துல. பார்வதி கிட்ட எப்படி எஃப்ஜே வந்து ஆதிரை கிட்ட இருந்து எங்க ஜம்ப் ஆகணுமோ ஜம்ப் ஆனானோ அதே போல நீயும் ஜம்ப் ஆயிடுறா அப்படின்லாம் சொன்னவங்க தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு ஃபேமிலியில யாருமே இல்லை, எனக்கு ஃபேமிலியே இல்லைன்னா ஐயோ ஐயோ என்ன ஒரு நடிப்பு. அதுக்கப்புறமா அரோரா பண்ணது எல்லாமே ட்ராமா தான் இல்ல. இது எல்லாமும் அவங்கவுங்க லெவல்ல ஒரு ஸ்கிரிப்டை எழுதிக்கிறாங்க. அது செம்ம காமெடியா தான் இருக்கு. பட் ஒர்க் ஆகல, ஒரு படமும் ஓடல அந்த படம்லாம். அடுத்து வந்து பார்வதி வியனா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா மாறலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது தப்பில்லை அப்படின்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு அப்படி எமோஷன் பில்டப் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே முக்கோண ட்ரையாங்கல் இதை பத்தி இவங்க பார்வதி பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. அதை ஒரு கண்டென்ட்டா பாக்குறாங்க பார்வதி. அவங்கள பத்தி நீங்க கலாச்சா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க. கலாய்ங்க கலாய்ங்க கலாய்ங்க, நான் அங்கிருந்து இருக்கணும், லைம் லைட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கமருதனோட உட்காந்து அவர் அங்க அப்படியே உத்தமன் மாதிரி மறுபடியும் அவர் சொல்ற அப்படி. இதெல்லாம் இவன் வந்து கொஞ்ச நேரம் கூட அந்த ஸ்டாண்ட்ல நிக்க மாட்டேங்கிறான். அப்படி ஒருத்தன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னை பத்தி நான் உன் ஃபீலிங்ஸை வந்து நான் அங்க சொன்னேன்னு வச்சுக்கேன், உடனே அப்பதான் துஷாரை பத்தி அவ சொல்வா. உன்னை பத்தி சொல்லனா அதை பத்தி அவ கண்டுக்கவே மாட்டா. துஷார் வெளியே போயிட்டு மறந்து கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்வா. அவங்களும் ஃப்ராடு, நீயும் ஃப்ராடு, கேட்டுட்டு இது ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கே பாரு, அதுவும் ஃப்ராடு இந்த விஷயத்த பொறுத்தவரை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வெஸ் சுபிக்ஷா இந்த பஞ்சாயத்து. இதுல அந்த சாம்பார் ஸ்குவாட் மாயாவி மாயாவிஸ்லாம் இருந்தாங்கல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டிராமா பண்றோம், எக்ஸ்ட்ரா ஒரு பிளே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க அங்க வந்து பார்வதி, சாண்ட்ரா, திவ்யாலாம் கிளம்பிட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா வந்து பார்வதியை கூட்டே போவாங்க. இங்க வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து கண்டென்ட்ல இல்ல, இதை கேட்கணும்னு இல்ல, மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அவன் எக்ஸ்ட்ரா பிளே பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட ஸ்டார் கேட்கறதுக்காக ஒரு பிளே பண்றான், நம்ம எதுக்கு இதை உட்காந்து பார்க்கணும், கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லி கிளம்பிருப்பாங்க. இப்ப இதை வச்சே பாத்தீங்கன்னா ஒஸ்ட் அவங்களுக்கு நான் ஸ்டார் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த நாள் வந்து கொஞ்ச நேரம் கூட ஒரு பிளே ஒன்று பண்றோம், பாக்குறதுக்கு ஒரு பொறுமை இல்லையாங்க. இப்போ கெஞ்சும் போதே பாத்தீங்கன்னா அவர் கெஞ்சுவார், ப்ளீஸ் உட்காருங்களேன்னு. கானா வினோத் வந்து பொங்கி வருவாரு, ஒரு கலைஞன் நீ உலகம் ஃபுல்லா சுத்திரம் பண்ணி நீ எது கெஞ்சுற, கெஞ்சாத 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 அப்படின்னு இருப்பாரு. கட் பண்ணா இதை அடுத்த நாள் வந்து சாம்பார் டீம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க கிச்சன் ஏரியால. அதை உட்காந்து பாக்குறதுக்கு கிச்சனுக்கு அந்த ஏரியா வெளில இவங்க லைனா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ரெடி ஸ்டார்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது டப்புன்னு பாத்தீங்கன்னா மாயாவி டீம்ல இருக்கிற எல்லாரும் எழுந்துப்பாங்க. சுபிக்ஷா உட்பட, சுபிக்ஷா, விக்கல்ஸ், கெமி, கம்ருதுன்னு, பிரஜன்னு எல்லாரும் எழுந்து அப்படியே இடம் மாதிரி உட்காருவாங்க. என்னன்னா அந்த பிளேவை டிஸ்டர்ப் பண்றது. அப்ப வந்து கலைஞன் எங்க போனா, அந்த கலைஞன் காணோம்ல. இப்ப பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இப்ப எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. பிரஜன் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறாரு, ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, பரவாயில்ல பிரஜனுக்குள்ள இவ்வளவு திறமையான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கேமரா வந்து வெளியில சாண்ட்ரா உட்காந்துட்டு இருக்காங்க கோச்சிட்டு, அங்க இருந்து ஜூம் பேக் வந்தது இல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் இருந்தது. இவர் அங்க நினைச்சுதான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு தான் தோணுச்சு அது பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் நடந்தது இன்னைக்கு. அதுல போடக்கூடியதா பிரஜன்ட் மட்டும் தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதை போட்டிருக்கிறாங்க. இப்ப சுபிக்ஷாவும் ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க, நல்லா பாடியிருந்தாங்க. எஃப்ஜே, சுபிக்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. இப்ப இந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிக்கும் போது பாடுற அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வரும்போது அதே பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. யாருன்னா அப்படியே என்டர்டைன்மெண்ட்ல அப்படியே அறுத்து தள்ளுவார்ல இந்த மொக்க பிளேடு. அதை வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க, என்ன ஒருத்தங்க பர்ஃபார்ம் பண்ண வராங்க, நீங்க வந்து ஏமா அது ஏன் கருத்துமா, நான் சொல்றதை கேட்டு ஒரு 2 பேர் ஏஞ்சி போயிட்டாங்கன்னா அது அவங்கள நான் தடுக்கலம்மா. நீ ஒரு பாட்டு பாடுற பர்ஃபார்ம் பண்றேன்னு வச்சுக்க, பிடிக்காத எழுந்து போவதாம செய்வாங்க, அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கூடாதுமா அப்படின்லாம் சொல்ற. அப்படி அப்புறம் ஏன் அப்போ வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லா குத்திட்டு இருந்த அவங்கள,
இதையே சொல்லிட்டு இருந்தில்ல, சாம்பார் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி அவங்க வந்து ஏஞ்சி போயிட்டாங்க. அது வந்து ஒரு பிளே ஒருத்தங்க கஷ்டப்பட்டு பண்றாங்க, ஏஞ்சி போயிடுறாங்களே. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே இதுதானே, ஏஞ்சி போனா என்ன, நீ பர்ஃபார்ம் பண்ணா அவங்க பிடிக்காதவங்க போதான் செய்வாங்க, அதெல்லாம் நீ வாங்கிக்கணுமா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணும் அப்படின்றது அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் இந்த மொக்க பிளேடு. இந்த மொக்க பிளேடுக்கு இதை தவிர யார் பண்ணாலும் பிடிக்காது, மொக்கையா பண்ணும், அதை மொக்க பண்ணணும் ட்ரை பண்ணும். இந்த மொக்க பிளேட் பண்றதெல்லாம் சூப்பர் ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொக்க பிளேடே வந்து சொல்லிப்பாரு, நினைச்சுப்பாரு, பல இடங்களில் ரெஜிஸ்டரும் பண்ணுவா, அப்படி பிளே அது அப்படின்னு சொல்லிட்டு. சுபிக்ஷா இந்த மொக்க பிளேடை விட்டு வரப்போறாங்கப்பா, கோச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். தப்பிச்சாங்கடா, எஸ்கேப் ஆயிடுவாங்கடா அப்படின்னு நினைச்சா கடைசியில விக்கல்ஸ் அவரே ஆறுதல் சொல்லி, இன்னும் என்கிட்டயே சண்டை போடுற அப்படின்லாம் சொல்ல 2 பேரும் ஒன்னா போறாங்க. இனி திருந்த போறது இல்ல. சுபிக்ஷா சீக்கிரமா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லெவல் எல்லாம் அந்த ஆள் கூட போயிட்டு இருந்தா இந்த மாதிரி தான் யாரையும் பர்ஃபார்ம் பண்ண விடாம டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பான். நல்ல வேலை ஒரே ஒரு விஷயம், போய் மறுபடியும் நீயும் ஒரு லவ் கண்டென்ட்டை பண்ணுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வியனாவை குத்தி விட்ட மாதிரி சுபிக்ஷா எங்க தள்ளுவாரோ அப்படின்னு பார்த்தேன். இதுவரை வரல, இனிமே நடக்கலாம். அது கூட அதை சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் அந்த மொக்க பிளேடு. இப்ப டாஸ்க் சூப்பரா இருந்தது. சில கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டீமா பிரிக்கும் போது 2 ஜோடியும் மட்டும் ஒரே டீம்ல போட்டிருந்தாங்க. எப்படா அது டக்கு டக்குன்னு போயிடுச்சுல அந்த போட்டோ. சரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா பார்த்தா கம்ருதன், பார்வதி, அப்புறம் எஃப்ஜே, வியனா, இந்த டீம் மாடர்ன் சினிமா டீம் 4 பேர் வந்துட்டாங்களா. அப்புறம் சபரி, கானா வினோத், சாண்ட்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா. ஆக்சுவலி ரம்யாவுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, நைட்டி போட்டே சுத்திட்டு இருந்தாங்க, ஏ ராம் அப்படின்னுவாங்களா அந்த மாதிரியா. இந்த தேவயானி வந்து கமல் சார் படத்துல அந்த மாத்திரை ஏமாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை முழுங்குவாங்களா அதுவா, ஆனா என்னன்னே தெரியல அவங்க பண்றது. இவங்க கோவை சர்ல கேரக்டர் பார்வதி அல்டிமேட்டு, அந்த ஸ்லாங்கும் அழகா பிடிச்சிட்டாங்க, சூப்பரா இருந்தது. கானா வினோத், டிஆர் இது கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவருடைய கவுண்டர் நல்லா இருக்கும், டிஆர் வந்து சூப்பரா பண்ணலாம். எனர்ஜி வந்து ரொம்ப பெருசாக இல்லை இன்னைக்கு, ஆனா அங்கங்க சூப்பரா தான் இருந்தது அவர் பண்ணதெல்லாம். ஃபர்ஸ்ட் அந்த விக்கு வைக்கும் போதே வந்து ஓலைக்கீத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருந்தார்ல, அதுவே சிரிப்பா இருந்தது அது பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி என்டர்டைன் பண்றவங்க எல்லாம் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. என்டர்டைன் பண்ணாம ஒருத்தருக்கா ஒரு டுபாகோரு, அவருக்கு வந்து எம்ஆர் ராதா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரு விக்கல்ஸ் அந்த மாதிரி. அடுத்து வியனாக்கு வந்து இவங்க ராதா கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன், முதல் மரியாதை. எஃப்ஜேக்கு வந்து வல்லவன் படத்துல இருந்து சிம்பு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஆதிரைக்கு வந்து தேவதாஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் காமெடியா இருந்தது. காத்து வாக்குல 2 அப்படின்னு போயிடாதமா அப்படின்னு பிக் பாஸ் சொன்னது வந்து மறுபடியும் காதல்ல விழுந்துடாதமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை தான் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருந்தது. போக மாட்டேன், ஒரு முறை அடி வாங்கினல போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது அவங்க சிரிப்பா இருந்தது அந்த இடம் பார்க்கும்போது. ஸோ தெளிவா இருக்கணும், ஏன்னா இது வந்து செகண்ட் சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது, யூஸ் பண்ணுங்க. இன்னொரு வகையில பார்க்கும்போது இப்போ இந்த ட்ரையாங்கல் இவங்க பார்வதி, கம்ருதன் திரும்ப திரும்ப அதை எடுத்துட்டு வரதெல்லாம் விட்டுருங்க, அது 2 கண்டென்ட் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. அரோரா வந்து நைட்டு ஃபீல் பண்ணி போய் அழுவுறதாகட்டும், அது மாதிரி ஏற்கனவே அழுதாங்க ஒரு 2 வாரம் முன்னாடி. பார்வதி வந்து பொசசிவா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லும் போது முதல்ல அழுதாங்க. அதுக்கப்புறமா தான் போயிட்டு கம்ருதனை புடிச்சு இழுத்து வச்சு ஃபுல்லா வந்து அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி இவங்க மேல சாஞ்சிக்கிறது, தடவுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது பர்பஸா தான் பண்ணாங்க, நான் அது மாதிரி பர்பஸா பண்ணலன்றதெல்லாம் உருட்டு. ஆனா இப்ப இவங்க வந்து துஷார் ரூம்ல போய் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவுறது, காலையில வந்து துஷார் போட்டோ பார்த்து உருகுறது, குட் மார்னிங் சொல்றது எல்லாமே வந்து பிக் பாஸ் டீமை ஏமாத்துறதுக்காக பண்ற பிளான் மாதிரி இருக்குல்ல. இப்ப வியனா, இவர் எஃப்ஜே, அந்த லவ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, உடனே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக் போகும்போது ஆதிரியை உள்ள விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க ஃபீலிங்ஸ் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது துஷார் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்க அளவுக்கு யோசிச்சு அதை ஒரு பர்ஃபார்மன்ஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இறங்கி விட்டா அப்படியே எமோஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இறங்க மாட்டாங்க. நீ கத்தி கதறி அழுது உருண்டாலும் அனுப்புறதா இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு தகவல்லாம் சோசியல் மீடியால பார்க்கும்போது இவர் தர்பீஸ் வராரு, திரும்ப வரப்போறாருன்னு டாஸ்க்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க பேரு. திருப்பி கூப்பிட்டு வருவாங்களோ, மறுபடியும் வந்தா என்ன பெருசா பண்ற போகுது அந்த பீஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ பார்வதி கூட தான் மறுபடியும் அதே சிங்க்கு, மறுபடியும் அதே கேமு வந்து இன்னும் பல பேர் மேல பல உருட்டுகள், வெளியில எனக்கு பயங்கர வான்ஸு அப்படின்னு கூட உருட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ அதெல்லாம் வேற. இப்போ அடுத்து கம்ருதனுக்கு பார்த்தீங்கன்னா இவர் சிவகார்த்திகேயன் பண்ண அந்த ரோல் கொடுத்துருக்குறாங்க. அவர் அந்த ரோலுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, இவரும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா அந்த ரோலுக்குள்ளேயும் வந்து கம்ருதன், டாக்டர் சக்திவேல் கம்ருதனா. ஐயோ,
நீ திருந்த போறதில்லடா அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல வேலை தயவுசெய்துமா அரோரா ஏதோ பட்டு மாமி இது மாதிரி கொடுத்துருக்காங்களா, தயவுசெய்து வந்துடாதமா அந்த பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். சோஃபார் வரல, எப்படி இருக்காங்க பார்ப்போம். அடுத்து சபரிக்கு வந்து குணா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சபரி ஆல்ரெடி ட்ரையாக தான் பண்ணுவார். இதில் குணா கேரக்டர் அது கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. அடுத்து சாண்ட்ராவுக்கு வந்து ஏஎல் விஜய் படம் இருக்குல்ல, அந்த டைட்டானிக் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சுபிக்ஷாவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கேரக்டர் நாகேஷ் சார் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்க அவங்க, எப்படி டெஃபினட்டாக ஓட்டிங்கில் அது நாளைக்கு பார்க்கலாம். முடிஞ்சவர் யார் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க காலையிலே பண்ண பார்க்குறேன். இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சுபிக்ஷா வந்து சரியாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அட்வைஸுன்னு போய் மொக்க பிளேடிட்ட போய் நிற்காம இருந்தா தப்பிச்சாங்க. கனியக்கா ஐயோ சரோஜா மேடம் அவங்க கேரக்டர் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஐயோ அக்கா பேசுறதெல்லாம் இருக்கு முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இதுல அமித்தை தான் வச்சு செஞ்சு விட்டாங்க. என்ன கதாபாத்திரம், அம்பு வச்சுட்டு இருக்கும் போது இவரும் கலாச்சிட்டு இருந்தாரு கானா வினோத். நீ யார்டையாவது பேசுனா ஒரு 2 அடி தள்ளி நின்று பேசுப்பா, கண்ணை குத்திட்டு போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செஞ்சு விட்டுருக்காங்க. அது என்ன கேரக்டர் தெரியல, கர்ணன் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். லாஸ்டா அதை தான் அந்த இவரு பண்ணிட்டு இருப்பாரு தர்பீஸ், அந்த நெஞ்சில வந்து அம்பு குத்துன மாதிரி, அது அந்த ரோலா அது என்னன்னு தெரியல. ஸோ திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா தில்லானா மோகனம்பால் அந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க டான்ஸ் ஆட சொல்லி. சாண்ட்ரா கிட்ட கொடுத்ததா பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்க கிளாசிக்கல் டான்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. திவ்யா தெரில. அரோரா பார்த்துட்டோம். அப்புறம் ஆதிரை பார்த்தாச்சு, கனி விக்கல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சபரி ரம்யாவுக்கு தான் என்னன்னு தெரில. ஸோ பார்ப்போம், அவ்வளோதான் கேரக்டர்ஸு. அடுத்து டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்கில் அமித் திடீர்னு பார்த்தீங்கன்னா அமித் மாமா கோவம்லாம் வருது. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது அந்த டாஸ்க்குக்கான அந்த ரிசல்ட் இருக்குல்ல. இதில் எந்த 2 டீமாக அவரே பிரிச்சிட்டார் பிக் பாஸேவை. அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு, இவங்க வரக்கூடாதுன்னு. ஏன்னா ஒட்டுமொத்த டீமுமே ஜெயிச்சா அவங்க நாமினேஷன் ஃப்ரீ, மற்றவங்க எல்லாருமே நாமினேட்டட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதனால வெறித்தனமாக ஆடுவாங்க. இந்த ஆப்ஷன் வந்து நல்லது தான் கொடுக்குறது. ஸோ அதனால தான் அமித் மாமாக்கே கோவம் வருது. முதல் டாஸ்க் தானே, அதில் ஒரு பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. கடைசி 5வது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரவுண்டில் சாண்ட்ரா வந்து ஜெயிச்சிடறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கோமா தூக்கி போட்டெல்லாம் போறாரு. பார்வதி வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்லாம் போறாரு. ஏன் இந்த கோவம், ஏன்னா நாமினேஷன் பாஸ் அது போதே அப்படிங்கிறதுனாலயா. ஸோ இந்த மைண்ட் செட்லேயே விளையாடினாங்கன்னா வெறித்தனமாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் வந்து அவங்கள எல்லாரும் ட்ரிகர் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கணும்ல, அப்போ தான் அந்த டீம் எஃபோர்ட் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.